வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை மற்ற ராசியுடன் ஒப்பிட முடியாது. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தனி நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண பாதையாக இருக்காது. அது ஒரு திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களே இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சவால் நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் கேது போன்ற ஆழமான கிரகங்களின் தாக்கம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது, வேண்டான்னு உங்களால் கூறவும் முடியாது. நீங்கள் ஒன்று நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை ஒரு பக்கம் திசை மாற்றி உங்களை ஓட வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன சவால்களும் ஏற்படும். சவால்கள்னால் சாதாரணமான சவால்களாக இருக்காது. எதை செய்தாலும், தொழில் தொடங்கினாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கு சென்றாலுமே அதில் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது உங்களுக்கு தடைகள் ராகு கேதுவினாலோ யார் மூலமாவது நிச்சயமாக ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு கிரகங்களின் பாதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டு ஒரு சில இடங்களில் உங்களால் வேலை கூட பார்க்க முடியாமல், தொழிலையும் இறுதி வரைக்கும் பார்க்க முடியாமல் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை தராது. எப்பொழுதுமே கெடுதல்களையும், எப்பொழுதும் எது செய்தாலும் அதனை உடைத்து கொண்டும், உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டும் இந்த மாதிரி அனுபவங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். இது உங்களை உடைக்கும், மீண்டும் உருவாக்கும். ஆனால் உடைச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இருந்தாலும் உடைத்து மீண்டும் உங்களை உருவாக்கி, உங்களை மீண்டும் உடைத்து மீண்டும் உங்களை உருவாக்கி இந்த மாதிரி சில செயல்களை உங்களுக்குள்ளே செய்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்களே வெறுத்து விடுவீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு கடினமான ஒரு வாழ்க்கை, சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று நீங்களே உங்களை நினைத்து வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். அதனால தாங்க நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மற்றவங்களை விட வேறுபட்டவையாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு காரணமானது இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஆழமாக உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன தவறுகள் கூட நம்பி ஒருவர் செய்து விட்டார் அப்படின்னா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிருவீங்க. அது வேற ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு தவறு நினைத்து நீங்கள் தினசரி வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. இறுதி வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த நபர்களுடன் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் அந்த ஒரு நபர் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை, ஒரு நம்பிக்கை துரோகத்தை, நம்ம மனது உடையக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்காம உள்ளுக்குள்ளே சென்று உணர்வது உங்களுடைய குணமாக இருக்கும். யாரையும் நீங்கள் எடுத்த உடனே நம்ப மாட்டீங்க. அவங்களுடைய குணம் எப்படி, அவங்க எப்படிலாம் நம்மளிடம் பழகுறாங்க, எப்படிலாம் இருக்காங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் தெரிந்து தான் அவங்க கூட போய் நீங்கள் பழகுவீங்க. அவங்க கூட நீங்கள் பேசவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக, எல்லாத்தையுமே ஆழமாக உணரக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் ஆழமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சின்ன கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. நடந்தால் பெரிய கஷ்டங்கள், பெரிய வேதனைகள் எல்லாமே பெருசாக தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே வேறுபட்ட ஒரு ராசிக்காரங்க. அவங்களை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் ஏன் முதல்ல வெற்றி பெறாமல் கடைசியில் வெற்றி பெறுகிறீங்க தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு பீனிக்ஸ் மாதிரி இருக்கும். முதல்ல உங்களை உங்களுடைய வாழ்க்கை உடைத்து உங்கள் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பித்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். உங்களை முதல்ல உடைச்சிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் மிகப்பெரிய அளவில் எழுப்பி விடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு வெற்றி தாமதமாக வரும். தாமதமாக வந்தாலுமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எப்பொழுதும் அந்த ஒரு வெற்றி உங்களை விட்டு செல்லாததாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். எனவே அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில்
இதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகங்கள். எத்தனையோ நபர்களை நம்பி நீங்கள் எவ்வளவோ செயல்களை பண்ணியிருப்பீங்க. அந்த செயல்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்பிக்கை துரோகங்களாக மாறியிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அது எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவையாக இருக்கும். இருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள், நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்புகள் வைப்பீங்க. நம்பியவங்க மீது தான் வைப்பீங்க. நம்பாமல் இருக்கவங்க கூட மீது நீங்கள் எப்பொழுதுமே வைக்க மாட்டீங்க. அப்படி நம்பியவங்க மீது வைத்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய மனதையும் உடைத்திருக்கும். உங்களுடைய உள்மனத்திற்குள்ள அவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். அதனை நீங்கள் வெளியே காட்ட மாட்டீங்க. சில நேரங்களில் உங்களுடைய சந்தேக மனநிலையும் ஒரு தடையாகவே இருந்திருக்கும். நல்ல மனிதர்களை கூட நீங்கள் சந்தேகிப்பீங்க. இதனால் அவங்க தவறே பண்ணலைனாலும் அவங்கள நீங்கள் சந்தேகித்து கொண்டு இருப்பதனால அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இறுதி வரைக்கும் மாறாமல், ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வருகிறதோ அது இறுதி வரைக்கும் உங்களை விட்டு மாறவே மாறாது. இறுதி வரை அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் அவங்க மீது வைத்து கொண்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்கும். நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டீங்கன்னா முழுமையாக நம்புவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களை முழுமையாக பாதித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இருந்து வேறுபடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே ஒரு டீப்பாக யோசிக்கக்கூடிய, முழுமையாக இறங்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக வாழ்வதற்கு பிறந்தவங்க கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக பிறந்தவங்க. அதனால தான் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தீவிரமாகவே இருக்கும். பெரிய பெரிய அளவுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டும் இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி என்பது ஆரம்பமாகும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீராமல் இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு மறுபிறவின்னு கூறுவாங்க அல்லவா, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இதுவரைக்கும் தீராமல் இருந்த கஷ்டங்கள் கூட தீரும். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், உறவு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு முடிவை நிச்சயமாக தேடி வரும். அந்த ஒரு முடிவு இன்னும் ரொம்ப தூரம் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. பொறுமையாக இருங்க. மெதுவாக அந்த ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அது இப்போது உங்களுக்கு நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அவர் ஒரு மாற்றத்திற்கான ஒரு முடிவாக கூட நிச்சயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனைக்காக நிச்சயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியமைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர் வரப்போகிறார். அந்த ஒரு மனிதர் மூலம் அவரும் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருவராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது ஒரு நண்பராக கூட இருக்கலாம், ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பாக கூட உங்களிடம் வந்து அவங்க பழகி இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபராக இருப்பார். ஆனால் அவரின் வருகை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் கீழிருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு பயணம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த ஒரு பயணத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அது உங்களுடைய உழைப்பாலும் சரி, உங்களுடைய அனுபவத்தினாலும் சரி, இல்லை அப்படின்னா சரியான மனிதர்களின் உதவியாலும் நிச்சயமாக நடக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வலிமையை நிச்சயமாக கொடுத்திருக்கும். அந்த ஒரு வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். அந்த ஒரு வலிமை தான் உங்களை மேலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கியமான ரகசியங்கள் இருக்கும். முதலாவதாக இருப்பது, உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். கடந்த காலத்தை விட்டுட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி அமையுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். பழையதை நீங்கள் நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக இருப்பது, உங்களுடைய உள்மனதை நீங்கள் நம்புங்கள். நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாவதாக இருப்பது, சரியான நேரத்தில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க தயங்கக்கூடாது. அப்படி முடிவை எடுக்க தயங்காமல் இருந்தால் மட்டுமே நன்மைகள் நடக்கும். நான்காவதாக இருப்பது, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய பலமாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றினால் போதும் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாகவும் மாறும். ஐந்தாவதாக, உங்களுடைய இலக்கை நீங்கள் தெளிவாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வெற்றியின் ஒரு ஆரம்பம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும்.
நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை இந்த ஒரு தருணத்திற்கு நிச்சயமாக தயார் செய்துவிடும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் எடுத்து வைக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஒரு காலமும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. எனவே உங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை நிச்சயமாக அடையும். இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றமாக இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.